ஆர்இசி லிமிடெட் இந்த ஸ்டாக்கோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இந்த ஸ்டாக்கோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த ஸ்டாக் வந்து எப்படி அப் ட்ரெண்டில் மூவ் ஆகுமா இல்லை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு குயிக் அனாலிசிஸ் பார்த்துடலாம். இந்த ஸ்டாக் வந்து 362 ரூபீஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஆர்இசி லிமிடெட் வந்து இட்ஸ் அ சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் ஸ்டாக். இது வந்து பவர் ஜென்ரேஷன் கம்பெனி. இந்த ஸ்டாக் வந்து இப்போ வந்து லெவல்ஸ் வந்து பார்த்தோம்னா அரௌண்ட் 300 to 400 இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த ஸ்டாக் வந்து நமக்கு வந்து இயர் ஆன் இயர் வந்து ஒரு 5% வந்து டிவிடெண்ட் கொடுத்துருது. ஸோ ஒரு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து 5% வந்து டிவிடெண்டாகவே கிடச்சிரும், லைக் எஃப்டி மாதிரி. ஸோ இது வந்து அரௌண்ட் 300 to 400 ருபீஸில் வந்து நமக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட புக் வேல்யூ வந்து 323. ஸோ எபோவ் புக் வேல்யூ வந்து இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட ப்ராஸ் பார்த்தோம்னா ஸ்டாக் வந்து புக் வேல்யூ தென் டிவிடெண்ட் ஈல்டு. இதோட மேஜர் கான்ஸ் வந்து இதனுடைய சேல்ஸ் க்ரோத் வந்து அரௌண்ட் 10.9 லாஸ்ட் 5 இயர்ஸில். ஸோ இது வந்து ஒரு ட்ராப்பு. தென் இதனுடைய பியர்ஸ் அனாலிசிஸ் பண்ணி பார்க்குறப்ப பியர்ஸ் எல்லோரும் வந்து லைக் அரௌண்ட் ப்ரைஸ் டு earnings வந்து 5.93 அந்த ரேஞ்சில் இருக்காங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி இந்த ஸ்டாக் வந்து அரௌண்ட் 5% டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்கு. ஆர்ஓசி வந்து 9.71. ஸோ வந்து ஒரு 15+ இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கும். குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்த்துடலாம். 2023 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனி ஒரு 11,104 கோடி பண்ணிட்டு இருந்த இந்த கம்பெனி இப்போ வந்து 14,564 கோடி பண்ணியிருக்கு மார்ச்சில். ஜூன் ரிசல்ட் வந்து அதனுடைய ரெவன்யூ வந்து கம்மியாயிருக்கு. பட் எக்ஸ்பென்சஸ் பாருங்கள் 447 கோடி. லாஸ்ட் குவார்ட்டரில் ஒரு 1,231 கோடி ஆயிருக்கு. ஸோ எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அல்டிமேட்டாக வந்து இதனுடைய நெட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். பாருங்கள் 3,375 4,200 கோடி ஆயிருக்கு. இந்த இன்க்ரிமெண்டல் க்ரோத் வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸில் பர்ஃபார்ம் பண்ணுமா அப்படிங்கிறதான் $1 million கொஷனு. இதனுடைய ரெவன்யூ பாருங்கள் லாஸ்ட் 10 இயர்ஸில் 2015 2026 வரைக்கும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா ரெவன்யூ வந்து ஒரு 20,000 கோடி கொடுத்துட்டு இருந்த இந்த கம்பெனி வந்து இப்போ கிட்டத்தட்ட 60,000 கோடி 3 மடங்கு வளர்ந்துருக்கு. இதனுடைய நெட் ப்ராஃபிட்டும் 3 மடங்கு வளர்ந்துருக்கு. அப்படின்னா 5,300 கோடி ப்ராஃபிட் பண்ணிட்டு இந்த கம்பெனி இப்போ வந்து 16,308 கோடி மார்ச்சில் ரிசல்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 மடங்கு நெட் ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த டேபிளில் பாருங்கள் சேல்ஸ் க்ரோத்து, ப்ராஃபிட் க்ரோத்து, ஸ்டாக் ப்ரைஸோட சிஏஜிஆர் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள். சேல்ஸ் க்ரோத் வந்து 9% ஆயிருக்கு 10 இயர்ஸில். ப்ராஃபிட் 11%. பட் ப்ரைஸ் வந்து பாருங்கள் 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லா இருக்குது. பட் கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரொம்ப டவுனாக இருக்குது. பேலன்ஸ் ஷீட் பார்க்குறப்ப ஏன்னா இதனுடைய அசட் வேல்யூ அதிகமாக இருக்குது. 1,83,000 கிட்டத்தட்ட 6,40,000 ஆயிருக்கு. கேஷ் ஃப்ளோஸ் வந்து ரொம்ப போராக இருக்குது 17%. ஈக்விட்டி ரிட்டர்ன்ஸ் வந்து இயர் ஆன் இயர் வந்து 20% ப்ளஸ் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்கோட ட்ரெண்ட் பாருங்கள் 361 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2024 பாருங்கள் 617 ரூபாய்க்கு பீக்கில் போயிருக்கு. மேஜர் ரீசன் என்னன்னு பார்க்கலாம். 2024 மார்ச் பார்க்கலாம். பாருங்கள் எக்ஸ்பென்சஸ் அப்படியே கம்ப்ளீட்டாக குறைச்சிருக்காங்க. அந்த குவார்ட்டரில் ஈவன் எக்ஸ்பென்சஸே இல்லை. பேஸ் பண்ணி அந்த ஸ்டாக் வந்து ஹை பீக் போயிருக்கு. பட் அந்த டைமில் பெருசாக ப்ராஃபிட்டும் இல்லை. 14,000 கோடி பண்ணியிருக்காங்க. பட் 11,000 14,000 கோடி கிட்டத்தட்ட 3,000 கோடி ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக் பாருங்கள் 2024 ஜூலையில் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 620 ரூபா வரைக்கும் 625 ரூபா வரைக்கும் போயிருக்கு. தென் அகைன் ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டு தான். பிகாஸ் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள் பெருசாக க்ரோத் ஆகலை. 11,000 14,000 ஆன கம்பெனி அதுக்கப்புறம் பெருசாக ஒரு 2,000 கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்க்குறப்ப பெருசாக அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஸோ இந்த டேபிளில் பாருங்கள் ஜஸ்ட் ஒரு சின்ன அனாலிசிஸு. ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட்டு. ஸோ ப்ரைஸ் வந்து ரிசல்ட் டேட் அன்றைக்கி 400 ரூபா போயிருக்கு. ஆஃப்டர் ரிசல்ட் வந்து ட்ரெண்டு கம்மியாக இருக்குது, லெவல் கம்மியாக இருக்குது. 366 போயிருக்கு. 400 ரூபாயிலேருந்து 366 ரூபா ஆயிடுச்சு. ஸோ 2025 இப்போ இந்த ஜூன் ரிசல்ட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரிசல்ட் வந்து பாருங்கள் இந்த ஸ்டாக் வந்து லோ ஆயிருக்கு. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போது மார்ச் ரிசல்ட்ஸ் பாருங்கள் 375 325 வந்திருக்கான்னு காமிக்கிறாருங்க. 1 இயர் பார்த்துக்கலாம். ஸோ ஜூனில் வந்து 325 வந்திருக்கு. ஸோ எப்போ ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா ஏப்ரல் 28 ஏப்ரல் 28 பாருங்கள் 375 ரூபா இருந்திருக்கு. தென் ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா 4,052 கோடி ப்ராஃபிட் பண்ண கம்பெனி 3,375 கோடியாக கம்மியாகிருக்கு. கிட்டத்தட்ட 700 கோடி டவுனு. இந்த 700 கோடி டவுன் ஆனது டெஃபினட்டாக இந்த ஸ்டாக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகும். காமிக்கிறேன் பாருங்கள். 28ஆம் தேதி 375 ரூபா இருந்தது. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக இறங்கிருச்சு. 325 ரூபா வரைக்கும் இறங்கிருச்சு. பிகாஸ் ஆஃப் இந்த ரிசல்ட் தான். ஸோ 4,000 கோடி ப்ராஃபிட் பண்ணிட்டு இருந்த கம்பெனி 3,375 கோடியாக வந்துடுச்சு. இப்போ ஒரு 4,200 கோடி பண்ணியிருக்காங்க. இந்த 4,200 கோடி பண்ணதுனால இந்த ஸ்டாக் மேலே ஏறுமான்னா ஜஸ்ட் உங்கள் அனாலிசிஸ்க்காக காமிக்கிறேன். 4,000 கோடி பண்ணிட்டு இருந்தப்போ அந்த ஸ்டாக்கோட ரேட் வந்து 364 ரூபா.
இப்போ என்ன ரேட்டுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு? 361 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் பெருசாக ஒரு சேஞ்சஸ் இல்லை. இந்த ஸ்டாக் வந்து இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் மேபி ஒரு 10 பாயிண்ட் ஏறலாம். விச் மீன்ஸ் இந்த 375 டச் பண்ணலாம். அதுக்கப்புறம் பெருசாக ட்ரெண்ட் இருக்காது. நெக்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் இந்த ஸ்டாக் இந்த ட்ரெண்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்முக்கு ஒரு டிவிடெண்ட் பேசிஸில் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக குட் டு கோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் ஸ்விங் ட்ரேடிங்கு ஒரு குயிக்காக நான் வந்து ஒரு ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து டெஃபினட்டாக பண்ண முடியாது. ஓகே.